அகத்திய மாமுனிவர் அருள்வாக்கு தர்மத்தின் பரமசத்தியம். மகனே, நீ கேட்ட கேள்வி சாதாரணமானதல்ல. யாருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுவது தர்மத்தின் வாசலில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அறிகுறி. ஆனால் அந்த வாசலில் நின்றவனுக்கு உள்ளே இருக்கும் எல்லா ரகசியங்களையும் உடனே காட்ட இயலாது. தர்மம் என்பது படிப்படியாக அனுபவித்து உணர வேண்டிய பாதை. தர்மம் என்பது செயல் அல்ல, சித்த நிலை. முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். தர்மம் என்பது ஒரு வெளிப்படையான செயல் அல்ல. அது உள்ளத்தின் சுத்த நிலை. ஒருவன் கொடுக்கிறான் என்பதற்காக அவன் தர்மம் செய்கிறான் என்று கூற முடியாது. அவன் கொடுப்பது புகழுக்காகவா, பயத்திற்காகவா, எதிர்பார்ப்பிற்காகவா, அல்லது உண்மையான கருணையாளா என்பதை அறியாமல் அந்த செயலை தர்மம் என்று அழைக்க முடியாது. உள்ளத்தில் நான் என்ற அகந்தை குறைந்து பிறர் என்ற உணர்வு பெருகும்போது அந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படும் செயல்தான் தர்மம். தேர்வு செய்து செய்யப்படும் உதவி தர்மம் அல்ல. மகனே, நீ தர்மம் செய்யும் முன் யாரை தேர்வு செய்ய ஆரம்பித்தால் தர்மம் உன்னை விட்டு விலகும். இவன் நல்லவன், இவனுக்கு கொடுக்கலாம். இவன் தகுதி இல்லாதவன், இவனை விட்டு விடலாம் என்று நீ மனதில் பட்டியலிட ஆரம்பித்தால் உன் உள்ளம் கருணையால் அல்ல, கணக்கால் செயல்பட ஆரம்பிக்கும். கருணை கணக்கை அறியாது. அது ஓடும், அது நிற்காது. இறைவன் உலகில் உயிர்களை படைத்த போது யாரை தகுதியானவன், யாரை தகுதியற்றவன் என்று பிரித்து படைக்கவில்லை. அவன் அருள் அனைவர் மீதும் ஒரேபோல் பொழிகிறது. அதே உணர்வை மனிதன் அடையும் போதுதான் அவன் தர்மத்தின் உயர்ந்த நிலையை தொடுகிறான். காலம், திதி, சூழ்நிலை பார்த்து செய்யும் உதவி தாமதமான தர்மம். நாங்கள் மீண்டும் கூறுகிறோம், தர்மம் செய்ய வேண்டிய நேரம் என்று தனியாக எதுவும் இல்லை. தேவையான நேரம்தான் தர்ம நேரம். ஒருவன் பசியால் தவிக்கிறான் என்றால் அவனுக்கு உணவு தேவைப்படும் அந்த நொடிதான் தர்மத்தினுடைய நேரம். அந்த நேரத்தில் நீ இது நல்ல நேரமா, நாளை செய்வோமா என்று யோசித்தால் அந்த தாமதம் தர்மத்தின் உயிரை குறைக்கும். தர்மம் என்பது வேகமாக ஓடும் கருணையின் செயல். அது சிந்தித்து நிற்கும் போது அதன் சக்தி குறையும். உறவுகளுக்கு செய்யும் உதவி கடமை, தர்மம் அல்ல. மகனே, உன் உடன் பிறந்தவர்கள், பெற்றோர், உறவினர்கள், இவர்களுக்கு நீ செய்யும் உதவி தர்மம் அல்ல, அது உன் கடமை. ஒரு மரம் அதன் கிளைகளுக்கு நிழல் தருவது இயல்பு. அதை தர்மம் என்று யாரும் கூற மாட்டார்கள். அது அதன் இயல்பான பொறுப்பு. அதேபோல் உன் இரத்த உறவுகளுக்கு நீ செய்யும் உதவி வாழ்க்கையின் ஒழுக்கம். ஆனால் உனக்கு எந்த தொடர்பும் இல்லாத ஒருவரின் துயரத்தை உணர்ந்து அவருக்கு உதவ முனைவதுதான் தர்மத்தின் உண்மையான வெளிப்பாடு. தர்மம் மற்றும் விவேகம் இங்கு ஒரு நுணுக்கமான உண்மை உள்ளது. நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை யாரை பார்த்தாலும் சிந்திக்காமல் கொடு என்று. அதுவும் அறியாமை. ஒரு முறை உதவி செய், இரண்டாவது முறை கவனித்து செய், மூன்றாவது முறை உன் உள்ளம் சொல்லும் சத்தியத்தை கேள். ஒருவன் உன் உதவியை தவறாக பயன்படுத்துகிறான் என்று தெளிவாக தெரிந்தால் அங்கே இருந்து விலகுவது தவறு அல்ல. தர்மம் என்பது அறிவுடன் சேர்ந்து இருக்க வேண்டும். கருணை குருட்டாக இருக்கக்கூடாது, அது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தர்மத்தின் ரகசியம் எதிர்பார்ப்பு இல்லாத கொடை. மகனே, தர்மத்தின் மிகப்பெரிய எதிரி எதிர்பார்ப்பு. நான் உதவி செய்தேன், அவன் நன்றி சொல்லவில்லை. நான் கொடுத்தேன், அவன் மறந்துவிட்டான். இப்படி எண்ணும் போது நீ செய்தது தர்மம் அல்ல, ஒரு பரிவர்த்தனை. உண்மையான தர்மம் என்பது கொடுத்த பிறகு மறந்துவிடும் நிலை. நதி கடலுக்கு செல்லும் போது அது திரும்பி பார்த்து நான் இவ்வளவு தண்ணீர் கொடுத்தேன் என்று கூறாது. அதேபோல் தர்மம் செய்யும் மனம் இருக்க வேண்டும். தர்மம் மற்றும் அகந்தை ஒருவன் தர்மம் செய்த பின்பு நான் செய்தேன் என்ற எண்ணம் எழுந்தால் அந்த தர்மத்தின் பலன் குறையும். அவன் நினைக்க வேண்டியது இதுதான்: இறைவன் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி மற்றொருவருக்கு உதவி செய்தான். இந்த உணர்வு வந்தால் தர்மம் அவனை உயர்த்தும். இல்லையெனில் அது அவன் அகந்தையை வளர்க்கும். தர்மம் கர்மத்தை கரைக்கும் சக்தி. மகனே, இந்த உலகத்தில் எந்த செயலும் வீணாகாது. நீ இன்று செய்யும் தர்மம் உடனடியாக பலன் தராமல் இருக்கலாம், ஆனால் அது உன் கர்மத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நாள் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரும். அது யாருடைய கருணை அல்ல, அது நீ விதைத்த தர்ம விதையின் பலன். சிறிய தர்மத்தின் பெருமை ஒரு பெரிய தொகை பணம் கொடுப்பது மட்டுமே தர்மம் அல்ல. ஒரு பசியானவனுக்கு ஒரு உணவு, ஒரு துன்பத்தில் இருப்பவனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு தனிமையில் இருப்பவனுக்கு ஒரு துணை உணர்வு. இவையெல்லாம் சிறியது போல தோன்றினாலும் மனிதனின் உள்ளத்தை காக்கும் சக்தி கொண்டவை. இறைவன் கணக்கில் அளவு முக்கியமல்ல, உள்ளம் முக்கியம். மறைந்து செய்யும் தர்மத்தின் உயரம் வெளியில் தெரியும் தர்மம் உலகத்தின் பாராட்டை தரும். ஆனால் மறைந்து செய்யும் தர்மம் இறைவனின் அருளை தரும். ஒருவன் யாருக்கும் தெரியாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் அமைதியாக உதவி செய்கிறான் என்றால்
அந்த தர்மம் அவனை உள்ளிருந்து மாற்ற ஆரம்பிக்கும். இறைவன் ஒரு எடுத்துக்காட்டு. மகனே, இறைவன் இந்த உலகில் எந்த வேறுபாடும் பார்ப்பதில்லை. சூரியன் எல்லோருக்கும் ஒளி தருகிறான். காற்று எல்லோருக்கும் வீசுகிறது. மழை எல்லோருக்கும் பொழிகிறது. அவன் ஒருபோதும் யாரை தேர்வு செய்து அருள் தரவில்லை. அந்த நிலையை அடைய முயல்வதே மனித வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம். இறுதி உபதேசம். மகனே, உன் வாழ்க்கையில் எது உன்னிடம் அதிகமாக இருக்கிறதோ அதில் ஒரு பகுதி பிறருக்காக இருக்க வேண்டும். அது பணமாக இருக்கலாம், அது அறிவாக இருக்கலாம், அது நேரமாக இருக்கலாம், அது அன்பாக இருக்கலாம். தர்மம் என்பது கொடுப்பதில் அல்ல, பகிர்வதில் உள்ளது. இறுதி அருள்வாக்கு. தர்மம் செய்பவன் ஒருபோதும் ஏழையாவதில்லை. தர்மம் நினைப்பவன் ஒருபோதும் தனிமையாவதில்லை. தர்மம் வாழ்பவன் இறைவனின் பாதையிலிருந்து விலகுவதில்லை. சுபம். ஸ்ரீ லோபமுத்திரை தேவி சமேத ஓம் அகத்தீசாய நம. குரு திருவடி சரணம் சரணம்.